அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம். இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மத்தேயு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை தியானிக்கிறோம். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார், அது என்னவென்றால்? வேத பாரகர்கள் ஆசாரியர்களை கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று கேட்ட உடனேயே அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா வரப் போகிறவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மீகா தீர்க்கதரிசி இஸ்ரவேலரை ஆளப்போகிறவர் அங்கே பிறப்பார் என்றும் மீகாவால் முன்னுரைக்கப்பட்டது. அந்த முன்னுரைப்பின்படியே அவர் பெத்லகேமிலே பிறந்ததை லூக்கா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனமும், அவர் பரமேறி சென்றதை, பிதாவினிடத்திற்கு சென்றதை மார்க்கு புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலும் காணலாம். மீகா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலரை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவர் புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பது மேசியாவாக பிறக்கின்ற இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தோற்றம் இருக்கின்றது, ஒரு மறைவு இருக்கின்றது, உயிர்த்தெழுதல் இருக்கின்றது. ஆனால் மனிதனாக பிறப்பதற்கு முன்பே அனாதி நாட்களாக என்றால் எல்லையற்ற நாட்களாக என்று அர்த்தம். அவருக்கு அங்கே தோற்றமில்லை, அதாவது தொடக்கமில்லை. இவர் தேவனாகவே இருந்தார். இவரை யாரும் பெற்றெடுக்கும்படியாகவும் இல்லை. ஆகவே இந்த தீர்க்க தரிசனின்படி பெத்லகேமிலே அவர் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருப்பது, பெத்லகேம் என்ற அந்த ஊருக்கு அர்த்தம் என்னவென்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்ததே அவருடைய மாம்சத்தை நாம் புசிக்க வேண்டும். அவர் பரமேறிய பிறகு அவர் திரும்பி மீண்டும் நம்மை அழைத்து செல்லும் வரையிலும் அதை நாம் நினைவு கூறும்படி பஸ்காவாக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூறும்படி கர்த்தருடைய பந்தியை இன்றைக்கு சபை கூடி வரும் நாட்களெல்லாம் நாம் ஏறெடுத்து வருகிறோம். சில சபைகளிலே கூடி வருகின்ற நாட்களெல்லாம் பந்தி நடைபெறுகின்றது. சில சபைகளிலே 15 நாட்களுக்கு ஒரு முறை, மாதம் ஒரு முறை, வருஷம் ஒரு முறை என்று நடைபெறுவதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. அவரும் யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தின் மூலமாக நானே ஜீவ அப்பம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த ஜீவ அப்பமானது அப்பத்தின் வீட்டிலே, அதாவது பெத்லகேம் நகரிலே பிறந்தது. அது யூதா குலத்திலே பிறந்தது என்றால், யூதா குலம் பாவத்தில் இருந்து மனம் திரும்பியதினால் யூதாவுக்கு ஆளுகை மட்டுமின்றி மேசியாவை தன் சந்ததியிலே பெத்தெடுக்கும் வாக்கியமும் உரிமையும் கிடைத்தது என்பதையும் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதுமில்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதுமில்லை, ஜனங்கள்
அவரிடத்தில் சேருவார்கள். அல்லேலூயா. இப்படியாக வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தை புசிக்கின்றவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றபடி கர்த்தர் பெத்லகேமிலே பிறந்ததினாலே, அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே நாமும் அதிலே பங்கு பெறக்கூடிய கிருபையை இதன் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அப்பத்தின் வீட்டிலே பிறந்தவர், நானே ஜீவ அப்பம் என்றவர், நாம் அந்த அப்பத்தை புசிப்பதன் மூலமாக நாமும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துகிறார் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பெத்லகேமிலே பிறப்பார் என்பது அறிவிக்கப்பட்டதினாலே, அதை முன்னறிவிக்கப்பட்டதினாலே மிக எளிதாக ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் உடனே பெத்லகேமிலே பிறப்பார்கள் என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமானது, கிறிஸ்துவை வணங்குகிறவர்களுக்கு முக்கியமானது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய மரித்தல், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். இவைகள்தான் முக்கியம். அவர் மீண்டும் வரப்போவது மிக மிக முக்கியம். ஆகவே இந்த 4 காரியங்களிலே அவரோடு கூட நாம் இணைந்து அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக இன்றைக்கே நம்மை அர்ப்பணித்து ஆயத்தப்படுத்துவோம். தேவன் தாமே தொடர்ந்து அதற்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிப்போம். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.